கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து சொல்லுவோம். இந்த மாதம் தேவன் நம்மளுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 41வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு இடத்து வேகமாக வாசியுங்கள். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கார், எழுதி வைத்திருக்கிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று சொல்லப்பட முடியாது. மாறாக ஆண்டவர் இதுக்கு எல்லாத்துக்கும் பொதுவான ஒருவர்களுக்கு இதை என்ன பண்றாருன்னா இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த பொதுவான நபர் யாருன்னா சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள். யாரு? சிறுமையும் எளிமையும் ஆனவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. அவர்களை கைவிட மாட்டேன். யாருக்கு அப்படின்னா இந்த சிறுமையும் எளிமையுமானவர். சிறுமையும் எளிமையுமான ஏழைக்கு, எளிமையுமானவன்னா நொறுக்கப்பட்டவனுக்கு. புவர் அண்ட் கிரஷ்டு பீப்பிள்னு சொல்லுவாங்க. புவர்னா ஏழை, கிரஷ்டு பீப்பிள்னா நொறுக்கப்பட்டவன். இந்த நொறுக்கப்பட்டவனுக்கும் இந்த ஏழைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிடாது இருப்பேன். சொல்லுது சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ள மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. சோ இந்த சிறுமைய வேதத்துல அநேக இடங்களில் கர்த்தர் கோடிட்டே வருவார். சிறுமியானவர்கள், சிறுமியும் எளிமையுமானவனை, சிறுமையானவனுக்கு உதவி செய்யுங்க, மனுஷரை எளிமையானவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி பல காரியங்களை ஆண்டவர் வேதத்துல என்ன பண்ணிருப்பார்னா எல்லாருக்குமே ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் எல்லாம் கொடுத்துட்டே வருவாரு. ஆனா இந்த சிறுமையும் எளிமையுமானவனை பார்த்துட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை என்ன பண்ணுவார்னா வைப்பார். எல்லா வசனத்திலும் ஒரு கிரேஸ் வைப்பார். என்ன, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். ஏன்னா நீ ஏழை. சிறுமனா ஏழைன்னு அர்த்தம். ஏழையையும் எல்லாராலையும் நொறுக்கப்பட்டவனையும் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவனையும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருவேளை கைவிடுவது பட்டது போல நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நம்ம என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன்ப்பா. அப்ப இந்த ஏழைக்கும் இந்த நொறுக்கப்படுகிறவனுக்கும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருக்கார், இந்த மாதத்துல கொடுத்திருக்கிறார். எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இங்கே ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 10:4. சோம்பேறியா வேலை செய்கிறவன் ஏழையாவான். ஏழையாவதுக்கு காரணம் என்ன தெரியுதா? வேதத்துல போட்டிருக்காரு, சோம்பேறியா வேலை செய்கிறவன். வாசிங்க. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அப்ப இந்த ஏழையா பிறந்தவன், இந்த நொறுக்கப்பட்டவன், இவன் ஏழையாவே இருக்கணும்னு கர்த்தருக்கு சித்தம் அல்ல. சுறுசுறுப்பும் கல்லவன் கை செல்வத்தை என்ன பண்ண உண்டாக்கும்பா. நீ ஏழ்மையானவன் தான், நீ ஏழை தான், நீ நொறுக்கப்பட்டவன் தான். யாரு முன்னேற நினைக்கிறோம்னா நீ முன்னேறணும்னு யார் நினைக்கிறோம்? நான் நினைக்கிறோம். ஆமென். சோ அந்த நினைப்பு எனக்குள்ள இருக்கணும். எஸ், நான் என்ன பண்ணணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும். நான் தேவனால தான் ஆசீர்வதிக்கப்படுறேன். ரைட் தான். அதுக்கு நான் வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு என்ன பண்ணிட கூடாது, உட்கார்ந்துட கூடாது. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். நோ 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 நோ. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா ஆனா நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யணும். அப்போ நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல் இருப்போமானால் என் ஆரம்பம் மாத்திரம் ஏழையாவும் இல்ல, என் முடிவும் நான் ஏழையா தான் என்ன பண்ணி ஆகணும், வலித்து போகணும். அப்ப ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நான் கைவிடாது இருப்பேன் அப்படின்னா என்ன, உன்னை விட்டு நான் விலக மாட்டேப்பா, உன் கூட தான் இருப்பேன். ஆனா நீ தான் என்ன பண்ணணும், களத்துல இறங்கி நீ தானே செய்யணும். வயல்வெளி, அந்த வயல்வெளியில இறங்கி செஞ்சாதான் என்ன பண்ண முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். அல்லேலூயா. அப்ப வயல்வெளியில நான் இறங்காம, நான் வயல்வெளியில இறங்கி எதையும் சேர்த்து வைக்காம என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்குமான்னு பார்த்தா என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது.
அப்போ நான் செய்ய வேண்டியதை நான் என்ன வேணும் செய்யணும், அப்படிதானே? நான் செய்ய வேண்டியதை செய்யாம இருப்பேன், ஆனால் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் என்ன பண்ணாது, கிடைக்காது. ஆண்டவர் சொல்ற சிறுமையும் எளிமையுமானவன். அவன் எதை தேடுறானா? தண்ணீரை தேடுறானா? எதை தேடுறான்? தண்ணீரை தேடுறான். நல்ல ஆதாரத்தை தேடுறான்னு சொல்லல, நல்ல ஒரு பெரிய பங்களாவை தேடுறான்னு சொல்லல. அவன் பெருசா கேட்கல. சிறுமை எளிமையுமானவனை பத்தி பாத்தீங்கன்னா அவன் சிம்பிளா தான் கேட்பான். ஏழையை பத்தி கேளுங்க, என்ன வேணும் கேளுங்க, ஒரு பங்களா வேணும் கேட்க மாட்டான். அன்னைக்கு அவன் கடன் பிரச்சனை என்ன பண்ணான் போனோம். அன்னைக்கு சீட்டுக்காரனுக்கு ஒரு வழியை என்ன பண்ணணும், ஆண்டவர் சொல்லணுமே தான் யோசிப்பானே தவிர நான் நல்லா சுகித்திருக்கணும் அப்படி இருக்க மாட்டான். அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, இந்த எளிமையும் இந்த நொறுக்கப்பட்டவனும் இவன் என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா தண்ணீரை என்ன பண்றான், தேடுறான். சோ அவன் தண்ணீரை தேடுறதுனால அப்ப இவன் வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் என்ன பண்ணணும், சரி செய்யணும். ஆமென். என்ன நான் சரி செய்யும் பொழுது, என்ன நான் எதுல எல்லாம் சரி செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் சரி செய்யும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் உழைக்க வேண்டியதை நான் உழைச்சிட்ட பிறகு அடுத்த நான் செகண்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணும், போய் பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னது, நான் ஆசீர்வதிக்கப்படுறது. ஹalleluya. நாம் வேலை செய்ய வேண்டியது முதல்ல. ரெண்டாவது தான் என்னது, ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வந்துட்ட பிறகு நீ போய் வேலை செய்யணும். நீங்க நம்ம மனசுல அப்படிதான் சொல்லணும், ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க கொடுங்க, அப்புறம் நான் என்ன பண்றேன், செய்யறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க செய்யுங்க, அப்புறம் நான் என்ன பண்றேன், ஜெபிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்யட்டும், பின்னோட என்ன வர சர்ச்சைக்கு வரேன். ஆண்டவர் மாதிரி இந்த அற்புதத்தை செஞ்சுட்டாங்கன்னா அநேகருக்கு இயேசுவை பத்தி சொல்லுவேன். இது இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்ன பண்ணணும், செய்யணும். பின்பு ஆண்டவரிடத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணணும், எதிர்பார்க்கணும். இதான் ரூல். ஆனா இப்ப நடக்கிற விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது சூழ்நிலை அப்படியே மாறிட்டே போகுது. என்ன மாறிட்டு போகுது, தாகத்துக்கு நீ தண்ணீர் தேடணும், ஆனா தாகத்துக்கு தண்ணீர் இன்னைக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, தேடுறது கிடையாது. அதான் இந்த வாசகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். தாகம் உண்டாகுமா, உண்டாகாதா? உண்டாகும். எந்த தண்ணீரை, இந்த தண்ணீரை குடிப்பவனுக்கு. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு போகும்போது சமரியா தேசத்துக்குள்ள வராரு. அந்த சமரியா ஸ்ரீ ஒருத்தி என்ன பண்றாருன்னா தண்ணி மோடுறதுக்காக வரா. தாகத்துக்கு தண்ணி தானே ஆண்டவர் கேட்கிறார். வந்தவர் என்ன சொல்றான் அப்படின்னா கொஞ்சம் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் என்னன்னா சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. அந்த நடைபெறுதல ஒண்ணு கேட்கிறா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ குடிக்கிற இந்த தண்ணி என்ன ஆகும்னா உனக்கு மறுபடியும் என்ன பண்ணும், தாகம் எடுக்கும். நான் கொடுக்கிற தண்ணி என்ன பண்ணாது, அது ஒருபோதும் உனக்கு என்ன பண்ணாது, தாகம் எடுக்காது. இவனுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, யார் அந்த சமாரியா ஸ்ரீயோடைய மனநிலைமை என்ன அப்படின்னா, எனக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும், தண்ணி வேணும். அப்படிதானே? இன்னைக்கு ஏழை எளியவர்கள் நம்மளோட வாழ்க்கை நம்மளுக்கு என்ன தேவை, நமக்கு இந்த பிரச்சனை தீரணும். ஆண்டவராக என்ன சொல்றாருன்னா 14வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அப்ப என்னன்னா மனுஷனா மாம்சத்துல ரெண்டு விதத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம தேடலாம். எனக்கு தண்ணி வேணும், என்னுடைய தேவை சந்திக்கப்படணும், என்னுடைய அன்றாட தேவை சந்திக்கப்படணும். இந்த தண்ணி இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை, இந்த தண்ணி இருந்தாதான் என் வாழ்க்கையில நல்லது. அந்த தண்ணீரை எந்த விதமாக நீங்க எடுத்துக்கலாம், ஆசீர்வாதமாகவும் எடுத்துக்கலாம், ஆண்டவராகவும் நீங்க எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. சோ அப்போ அதை நான் எதிர்பார்க்கிறேன், அந்த தண்ணீர் எனக்கு கிடைக்காமல் போகுது. நான் முயற்சி பண்றேன், இந்த ஆசீர்வாதத்துக்கு முயற்சி பண்றேன், இந்த இடத்துல இருந்து எனக்கு நன்மை வரும், நான் முயற்சி பண்றேன், இவங்க இடத்துல இருந்து எனக்கு நன்மை வரும், இவங்க எனக்கு நன்மை செய்வாங்க, இவங்க என் தேவையை சந்திப்பாங்க, இவங்களால எதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனா இவங்களால என்ன பண்ணல, ஒண்ணும் நடக்கல. நம்ம நினைக்கிறோம், நம்மளுடைய நினைப்பு ஏகப்பட்ட நினைப்பு. அதான் சொல்ற, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல.
நீங்க நினைக்கலாம் இது மூலியமா தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாரோன்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பார்வையில நீ ஆண்டவர் இந்த சமாரியசி அப்படிதான் பாக்குறா. தாக எடுக்காத அளவுக்கு தண்ணி கொடுக்குறான்னா அது எந்த தண்ணி, அந்த தண்ணி எனக்கு வேணும். அவன் பார்க்கறது மாம்ச கண்ணு. என்ன கண்ணு? மாம்ச கண்ணுல ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கா. ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறது எதை குறிச்சு பேசுறாரு தெரியுமா? அவர் நித்திய ஜீவனை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ அப்படிதான் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறதும் நான் பேசுறது ஒண்ணு, நீங்க கவனிச்சுட்டு இருக்கிறது ஒண்ணு. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நான் கொடுக்கிற தண்ணீர் ஒருபோது என்ன பண்ணாது, தாகம் இருக்காது. அப்போ ஆண்டவர் இந்த தாகத்தை தேடி அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க ஒரு காரியத்தை தேடுறீங்க, எல்லாம் கவனிச்சுக்கோங்க. கர்த்தரான நீங்க தேடுறதை கொடுக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படல, அவர் வேற ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறாரு. விளங்குதுங்களா? நீங்க தேடுறது கரெக்ட் தான். தாகத்துக்கு நீங்க தண்ணீர் தேடுறீங்க, உங்க பிரச்சனைக்கான தீர்வை நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, சரிதான். அந்த தீர்வுக்கான பதில கர்த்தர் கொடுக்கணும்னு தேடுறீங்க, தப்பே கிடையாது, விசுவாசத்தோடு தேடுங்க. ஆனால் தேவன் அதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வதற்காக அவர் உங்க வாழ்க்கையில அவர் என்ன பண்றாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக வேற ஒரு காரியத்தை செய்யணும்னு அவர் விரும்புறாரு. என் மகளுக்கு நான் பெஸ்டா கொடுக்கணும்னு விரும்புறேன். ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னா, எனக்கு பெஸ்ட் எல்லாம் தேவையில்ல, தற்சமயத்துக்கு என் பிரச்சனைக்கு என்ன வேணும், தீர்வு வேணும். இன்னைக்கு என் பிரச்சனையை நான் சால்வ் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும், எனக்கு ரூட் சரியாகணும், அவ்வளவுதானே தவிர எனக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்ல இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா நான் கொடுத்தா பெஸ்டா தான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். நான் கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதமா தான் கொடுப்பேன். நீ கஷ்டப்படுற காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். உனக்கு நான் பெஸ்ட்டை கொடுக்குறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நான் எதிர்பார்க்கறது வேற. ஆனா மறுபடியும் நம்ம என்ன தப்பு செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, என்னுடைய விருப்பத்தை நான் தேவனிடத்துல திணிக்கிறேனே தவிர தேவன் என்ன விருப்பப்படுறாருன்றதை நான் தெரிந்து கொள்ளணும்னு நான் நினைப்பது கிடையாது. இருக்கீங்களா? சோ அப்ப என்னுடைய விருப்பத்தை அவருக்கு திணிக்காதீங்க. எனக்கு இதுதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வேற ஒரு ரூட்டை வச்சிருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு செம்மையான வழியை வச்சிருக்கிறேன். ஆனா நீ என்ன சொல்றனா, இந்த வழியில தான் போவேன், நான் இதுக்குள்ளதான் போவேன் நீ சொல்றேன். வேண்டாம், நான் உனக்கு வச்சிருக்கிற செம்மையான வழி இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ண. என்னது? கொஞ்சம் வெயிட் பண்ண, என் சமூகத்துல காத்துரு. நான் உன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்றேன், நான் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் உனக்கு நான் கொடுக்குறேன். ஆனா நீ மாத்திரம் என்ன பண்ணி, நான் சொல்றபடி இரு, நான் சொல்ற ரூட் பிரகாரம் போ, ஒரு ரூட் கிளியரா இருக்கும்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க ஒரு ரூட் போடுறீங்க பாருங்க, அந்த ரூட் வேணாம். இது தேவை சந்திக்கப்படணும், இந்த தேவை சந்திக்கப்படணும், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இது வேணும், 10 வருஷம் கழிச்சு அது நடக்கும். ஒன்றும் நடக்காது, அவர் சித்தம் தான் நடக்கும். ஆமென். அப்போ அவர் சித்தம் தான் நடக்கும்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அப்படிதானே? அவர் சித்தம் இல்லாம நடக்குமா நம்ம வாழ்க்கையில? இல்ல, அவர் சித்தப்படி தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும், தெரிஞ்சிருச்சு. அப்படி தெரிஞ்சும் நான் ஏன் போராடிட்டு இருக்கணும்னு கேட்கறாங்க. நான் சொல்றது விளங்குதுங்களா? சோ அப்ப நான் ஏன் போராடிட்டு இருக்கணும்? ஆண்டவரிடத்துல தேவ விருப்பத்தின்படி போவோமே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன். நான் எங்க போக சித்தமா இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன். உங்களுடைய ஜெபம் இப்படி என்ன பண்ணணும், மாற்றப்படணும். அல்லேலூயா. ஆனா பிரச்சனை என்ன, தாகத்துக்கு தண்ணீர் இல்ல. இருக்கிறீங்களா? தண்ணீர் இல்லைன்னா எல்லாம் தண்ணி தேவைப்படாது, சரிங்களா? சரி, தாகத்துக்கு என்ன இல்ல, தண்ணீரை தேடுறோம், தேவைக்கு தண்ணீரை தேடுறோம். சூப்பர், தண்ணீரை தேடுறது தப்பே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்க தண்ணீரை தேடினாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் செங்கடலை கடந்து என்ன பண்றாங்க, கூட்டிட்டு வராரு. யார? இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை தாண்டாங்க. ஐயோ, தாண்டின பிறகு யாத்திராகமம் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல செங்கடலை என்ன பண்ணுதுன்னா, 2 ஆண்டவர் பிளக்குறாரு. பிளந்த செங்கடலை தாண்டி என்ன பண்றாங்கன்னா வராங்க. 14வது அதிகாரத்துல வந்துட்ட பிறகு 15வது அதிகாரத்துல பாராமர் ஒரு பாட்டு, ஆண்டவர் அப்படி துதிக்கிறோம், அப்படி மகிமைப்படுத்துறோம். அந்த பாட்டை நான் பாடி பார்த்தேன், வசனத்தை. அந்த 15வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. என் பெறனாகிய கர்த்தரை துதிப்பேன், அப்படி இப்படி இருக்கு. என்னன்னா கடல்ல 2 கலந்துட்டாராம், இவங்களை எதிரிகிட்ட இருந்து காப்பாத்திக்காராம். சந்தோஷம், ஆண்டவர் அப்படி இப்படின்னு புகழ்றோம்.
15வது அதிகாரத்துல வரும்பொழுது 15:22 வசனத்தை வாசிங்க. பின்பு மோசே ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். வனாந்தரத்துல தண்ணி இல்லாம 3 நாள் நடந்திருக்கிறோம். இந்த தண்ணியை கடக்க வச்சுட்டாரு. எது? கடலை 2 பழக வச்சுட்டாரு. ஒரே சந்தோஷம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர், இப்படி கிருபை நிறைந்தவர், பாருங்க எல்லாம் ரைட்டு. இப்போ 3 நாளா என்ன இல்ல? தண்ணி இல்ல. 3 நாளா ஒன்னு அலைய விட்டுட்டு இருக்கிறாரு. இப்ப ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை. இதுவரைக்கும் பார்த்து ஆண்டவர் பாக்குறாரு. இதுவரைக்கும் என் மகன் நல்லா தானே இருந்தான். இதுவரைக்கும் என் மகன் பாடி ஆராதிச்சாங்க. இப்போ ஒரு 3 நாள் என்ன பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் கை வச்சு பார்ப்போம். மகன் என்னை பத்தி எப்படி புகழ்ந்து பாடுறான்னு பார்த்தா பிரச்சனையை இங்க பெருசாக்குறான். அடுத்த வசனம் 23. அவர்கள் மாராவிலே வந்தபோது, மாரான்ற ஒரு இடத்துக்கு வராங்க. வாசிங்க. மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அடுத்த வசனம். அப்பொழுது ஜனங்கள், இப்போதான் விஷயத்துக்கு வராங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். எண்ணத்தை குடிக்கிறது, என்னத்தை சாப்பிடுறது? யாருக்கு விரோதமா? யாருக்கு விரோதமாங்க? மோசேக்கு விரோதமா. நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் நடக்கலன்னா ஒண்ணு யாரை நம்ம குறை சொல்லுவோம்? ஒண்ணு பாஸ்டரை குறை சொல்லுவோம். அவர் சரியா ஜெபம் பண்ணல போலக்குது. அவர் ஜெபம் பண்ணி தான் நமக்கே இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், வந்திருக்கோம். இல்ல நம்மள வழி நடத்துறவரை இவரு சரியில்லை, அவரு சரியில்லை, இப்படிதான் நம்ம குறை சொல்லுவோம். இங்க அதேதான் நடக்குது. தண்ணீர் இல்ல, தண்ணீர் இல்லைன்னு வந்த உடனே, பிரச்சனை நேரிட்ட உடனே இவங்க மோசேக்கு விரோதமா என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. சரி, அங்க ஆண்டவர் அதான் சொல்றாரு. 25வது வசனம் கடைசி பகுதி வாசிங்க. அங்கே அவர்கள் ஒரு நியமத்தையும் நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து என்ன பண்ணாரா? சோதித்து என்ன பண்ணாரு? சோதித்தாரு. ஏன் சோதிக்கிறாரு? நீ என்கிட்ட வெறும் நன்மைக்காக மாத்திரம் பழகுறியா, இல்ல எது நடந்தாலும் நான் தான் உன் தேவன் நீ இருக்கிறியா? இதுதான் ஆண்டவருடைய பார்வை. எனக்கு இது நடக்குது, அதனால நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எல்லாம் ரைட்டுப்பா. நடக்குதோ நடக்கலையோ, தண்ணீர் இல்லைன்றது கர்த்தருக்கு தெரியாதா? நான் கேட்கிறேன், சொல்லுங்களேன். 3 நாளா உங்களை வழி நடத்துறவர் அவருதான், இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போறவர் அவருதான். 3 நாளா நடத்திட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தண்ணி இல்லைன்றது அவருக்கு தெரியாதா? தெரியும். அவர் ஒரு சோதனையை வைக்கிறாரு. சோதனையில ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, என் மகன் என் கிட்ட ஆண்டவரே தாகமா இருக்குன்னு கேட்கணுமே தவிர என்னை பார்த்து முறுமுறுக்க கூடாது. என்ன கூடாது? முறுமுறுக்க கூடாது. ஜனங்க மோசையும் ஆரோனையும் பார்த்து முறுமுறுக்கிறாங்க. இதுக்குதான் எங்களை கொண்டு வந்தீங்களா? எங்களுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லையே, எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டீரே சொல்லி அவங்க என்ன பண்ண முறுமுறுக்கிறாங்க. அடுத்து 16வது அதிகாரத்துல வாசிங்க. 16வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா மறுபடியும் முறுமுறுக்கிறான். எதுக்கு முறுமுறுக்கிறான்? அடுத்த வசனம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் உட்கார்ந்து நாங்க இறைச்சி பாத்திரத்துக்கு பக்கத்துல உட்காருவானுங்களா? எப்படி உட்காருவாங்களா? இறைச்சியே எடுத்துட்டு வந்து சாப்பிடுற டீம் இல்ல, இறைச்சி பாத்திரத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிடுற டீம். எவ்வளவு வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம்ல. அப்படி வாசிங்க. திருப்தியா சாப்பிட்டோம். எகிப்து தேசத்திலே சொல்லும் போதே உங்களுக்கு தெரியல. அவன் சொல்ற பாருங்க, எகிப்து தேசத்திலே நீ அடிமையாங்க, நீ அடிமையா ஒரு இடத்துல இருக்கிற. ஆனா அவன் சொல்றான், நாங்க எகிப்து தேசத்திலே நாங்க என்ன பண்ண, பாத்திரத்தை பக்கத்துல உட்கார்ந்து என்ன பண்ண, இறைச்சி சாப்பிட்டேன். நீ அடிமையா கண்டதை செய்வ. உன்னை சுதந்திரவாளினா கொஞ்சம் கஷ்டம் என்ன பண்ணணும், இருக்கதான் செய்யும். வாடகை வீடு இருக்கிற கஷ்டத்தை விட சொந்த வீடு கட்டணும்னாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா? இருக்கிற எல்லாத்தையும் கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் போயிட்டு தூக்கம் இல்லாம வீடு கட்டுவோம். நமக்கு பிரச்சனை இல்லை. 4000 ரூபாய்க்கு சொன்ன வாடகை
முடிஞ்சு. அதோட அடுத்த மாசம் தான் யோசிப்போம், என்ன வேணும்னு யோசிப்போம், வாடகை பத்தி யோசிப்போம். ஆனா சொந்த வீட்டுக்காரனுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஐயோ வீடு கட்டணும், இதை வெட்டணும், அதை வெட்டணும், இதை வெட்டணும், இவனுக்கு காசு அவனுக்கு காசு, இதெல்லாம் யோசிச்சு அவன் கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே அவனுடைய வயசு 70 வந்துடும். சோத்திரம். அப்ப என்ன அப்படின்னா, இந்த வாடகை வீடு விட சொந்த வீட்டுக்காரன் தான் பிரச்சனை அதிகம். இங்க என்ன அப்படின்னா, நீ எகிப்தில இருந்தா எப்படி இருக்கிற? அடிமையா இருக்கிற. வானா வரணும், போனா போனா, செய்யணும். பேர் என்ன? அடிமை. ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்துல இருந்து உனக்கு சுதந்திரவாளி, உன்னை ஓனர் ஆக்குறாரு. உன்னை ஓனர் ஆகும் போது கொஞ்சம் கஷ்டம் என்ன பண்ணும், வரதான் செய்யும். ஏன்னா நீ ஓனர்ப்பா, உன்னை சுதந்திரவாளி. நீ உனக்குன்னு ஒரு தேசத்தை கொடுக்க போற, உனக்குன்னு ஒரு எல்லையை கொடுக்க போற. நீ கடந்து வாழ சொல்லி உன்னை கூட்டிட்டு போனா உனக்கான பெரிய லக்கு. அதான் ஆண்டவருடைய பார்வை. ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய லக்கு கானான் தேசம். பாலும் தேனும் ஓடுகிற தேசமா? என்ன தேசமா? பாலும் தேனும் ஓடுற தேசம். அதெல்லாம் செழிப்பு குறிக்குது. அப்படிப்பட்ட செழிப்பான இடத்துக்கு கொண்டு போனாலும் கூட்டிட்டு போனா உன்னுடைய எண்ணம் எங்க இருக்குதுன்னா இறைச்சி. ஐயோ நான் கறி சாப்பிட்டுருப்பேனே, நான் அதை சாப்பிட்டுருப்பேனே, நான் இதை சாப்பிட்டுருப்பேனே, நான் அங்க இருந்தேனே, எனக்கு அது கொடுத்துருப்பாங்களே. இன்னைக்கு உன்னை ஆண்டவர் சுதந்திரவாளியா வைக்கணும்னு நினைக்கிறாரேப்பா. ஆனா உன்னுடைய கண்ணு என்ன பண்ணல, உன் எண்ணம் எங்க இருக்கு? இறைச்சி பாத்திரம். நான் சொல்றேன் பாருங்க, இறைச்சி பாத்திரத்துல பக்கத்துல வச்சுக்கிட்டு நாங்க சாப்பிடுவோமே. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? வசனத்தை மறுபடியும் வாசிங்கல. 3வது வசனம், 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்களிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலே. பரவாயில்ல, அதுவே நாங்க எகிப்திலே நல்லா இருந்திருப்போயா, இங்க வந்து கர்த்தர் கையில செத்து போனோமா? அதான் கேட்கறான். அப்ப என்னன்னா உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை இப்போ வந்துருச்சு? ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? தண்ணி இல்ல, தண்ணி கசப்பான தண்ணி, கோவம் வந்துருச்சு. ரெண்டாவது ஒண்ணு நடக்குது, என்ன நடக்குது? இறைச்சி இல்லையா. இப்போ உனக்கு பிரச்சனை வந்துருச்சு. இறைச்சி இல்லைன்னு சொல்லணும். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் 11:31 வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31 வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, கவனிங்க, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்தது. பாளையத்திலே சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். அப்பா, தரையின் மேல் 2 முழ உயரம், 2 முழ உயரத்துக்கு காடை. என்னது? 2 முழம். பாத்துக்கோங்க, 2 முழம் உயரத்துக்கு இவ்வளவு ஹைட்ல காரை எத்தனை தொழுவான்? 1 கிலோமீட்டரா? என்ன பண்றது? ஒரு நாள் பிரயாணப்பட்டோம். ஒரு நாள் பிரயாணம் தொழுவு. அவ்வளவு தொழுவுல அவ்வளவு காடை திட்டத்துக்கு 2.5 கிலோமீட்டர்ல இவ்வளவு கொடுக்குறாரு. எதனாலனா நீ ஒரு வார்த்தை சொல்லிட்ட. என்ன வார்த்தை சொல்லிட்ட? நாங்க அங்க இருந்து செத்தாலே நல்லா பண்ணிட்டேன். அப்படிதானே கேட்ட? கறி தானே கேட்டேன். இந்த கறி தின்னு கொடுத்துட்டாரு. 33வது வசனம் வாசிங்க. பற்களின் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் கோபம் ஜனங்களுக்குள்ள மூண்டது. ஆண்டவர் டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆகி கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால என்ன பண்றாரு? வாதிக்கிறார். வியாதி போட்டு அடிக்கிறாரு. கறி கேட்டல, மென்னு தின்றதுக்கு முன்னாடியே அடியும். ஏன்? உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய எண்ணம் எல்லாம் இதுலதான் இருக்கு. உன்னுடைய எண்ணம், உன்னுடைய ஏக்கெல்லாம் எங்க இருக்கு? அந்த இறைச்சி தான். சோ அவ்வளவு இறைச்சி ஆண்டவர் அவங்க கொடுத்திருக்கிறாரு. அவனுக்கு அவ்வளவு இறைச்சி கொடுத்து அது வாயில இருக்கும்போதே அவனுக்கு என்ன பண்ணிச்சா? வாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கறதுனா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது வேறங்க. இன்னைக்கு ஒரு சில பேர் லைஃப்ல பார்த்துருக்கீங்களா? எனக்கு இது வேணும் அதை கிடைச்சிட்டு அதை அனுபவிக்க முடியாது அவங்களால. பார்த்துருக்கீங்களா? எனக்கு பணம் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும். டாக்டர் சொல்றோம், நீ இவ்வளவுதான் சோறு திரணும். இவ்வளவுதான் சோறு திரணும். அவ்வளவு பணம் வந்து என்ன பிரயோஜனம்? 2000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது பிரியாணியா சாப்பிட்டுருப்போம். அதுதான் ஞாபகத்தில் இப்ப பசிக்குது பாஸ்ட். ஸ்தோத்திரம். தண்ணி தாக்கணும்னா எல்லாரும் தண்ணி தாக்கத்து தேட ஆரம்பிச்சிட்டு, இப்ப பிரியாணின்னு எல்லாரும் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். சோ இங்க என்னன்னா, சில பேருக்கு அவங்க ஆசைப்படுது வேணும் ஆசைப்படுது கிடைச்சா
இருந்தாலும் அதை அனுபவிக்கிற இது ஆண்டவர் என்ன பண்றது கொடுக்கறது இல்ல. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்காரா? நாம தான் செயல்பட வேண்டியதை பார்த்து என்ன பண்ணணும், செயல்படணும். அதுக்கு கர்த்தர் என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்தோ இஸ்ரவேல் அந்த மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. என்ன இல்ல, எனக்கு தண்ணி இல்ல, எனக்கு இறைச்சி இல்ல. நீ முறுமுறுக்க உனக்கு கொடுக்க வேண்டும் நினைச்ச ஆசீர்வாதம் அதான் வசனத்துல பாக்குறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இவர் வழிக்கு போகிற ஜனம் என்று கண்டு இவர்களை எவனையும் எங்க கொண்டு போல கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்கலங்க. 2 பேர் தான் கொடுத்தாரு. யாரு அது? காலேபு, யோசுவா. அவ்வளவு கூட்ட ஜனம், லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள்ல எல்லாருக்குமே தான் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, உன்னை நான் என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டாரு என்ற திமிர்ல இஷ்டத்துக்கு ஆடினதுனால ஒருத்தம் கூட ஆசீர்வதிக்கப்படல. 2 பேர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க சந்ததியில. மீறி இருக்கிறது எல்லாம் மொத்த சந்ததி தான் எங்க போச்சு, கானானுக்குள்ள போச்சு. அவன் பிள்ளைங்களா போனாருங்க. ஆனா யாரும் போல. எவன் போனோம்னு ஆண்டவர் சொன்னாரு அவன் போல. தெரியுமா? உதாரணமான நான் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்றேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் இந்த மாசம் நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பாரு நம்பிக்கையில உட்காந்துருக்கீங்க. ஆனா நீங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டே இருக்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துல நீங்க போல உங்க பிள்ளைங்க தான் என்ன பண்ணுச்சு போகுது. அதான் கதை. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்ல நடக்குது என்னன்னா, இவனுங்க ஆசீர்வதிக்கப்படுவானுங்க நினைச்சுக்கிட்டு இவனுங்க இஷ்டத்துக்கு முறுமுறுக்கிறானுங்க. எனக்கு இது இல்லைன்றா அது இல்லைன்றா. யாத்திராகமம் 17:1 வேகமா வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படி புறப்பட்டு கர்த்தருடைய கட்டளையின்படி தான் என்ன பண்றான், சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்படுறான். அது வரைக்கும் அவன் கர்த்தருடைய திட்டத்தின்படி செய்யறான். பிரயாணம் பண்ணி பாளையம் இறங்கினார்கள். ஜனங்களுக்கு அங்க குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோட இப்ப என்ன பண்றான், முறுமுறுத்தவை இப்ப வாதாடுறான். எது செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் முறுமுறுக்கிற ரைட்டு, அடுத்து என்ன பண்ற, வாதாடுற. என்னன்னா சண்டைக்கு வந்து நிக்கிற. சூப்பர்ல, உனக்கு கஷ்டப்பட்டு ஒருத்த வழி எடுத்துட்டு போறான், அவங்க கிட்ட சண்டைக்கு வந்து நிக்கிறீங்க. வாசிப்பா. நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், என் கூட எதுக்கு வாதாடுற, என்கிட்ட சண்டைக்கு வந்து நிக்கிற. அடுத்து கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிற என்றான். போதும். மோசே என்ன சொல்றாங்கன்னா, நீ ஆண்டவர் என்கிட்ட எதுக்கு சண்டை போடுற, உனக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, பாஸ்டர் என்ன ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல சொல்றேன். இல்லங்க, நீங்க இப்படி எல்லாம் செய்யுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க. மறுபடியும் வந்து நிக்கிறீங்க, இங்க பாரு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நீ கவனித்தா நீ இருக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட எதுக்கு வாதாடுற, என்கிட்ட எதுக்கு நீ சண்டை போடுற, உனக்கு எனக்கு என்ன? நான் தேவனுடைய பிரதிநிதியா வந்து உனக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாள், அவ்வளவுதான். ஆமென். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட யார்கிட்ட இருக்கு, ஊக்கில இருக்கு. அப்ப ஆண்டவர் கர்த்தர் சொல்லி என்னைக்கு அம்மா முறுமுறுக்கிற, என்கிட்ட ஏன் வாதாடுற, ஆண்டவரிடத்தில் நீ கேளு, ஏன் ஆண்டவர் இதை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நீ என்னதான் தாகமா இருந்தாலும், நீ என்னதான் ஆண்டவரிடத்துல கேட்கணும்னு நீ வந்தாலும், ஆனா உன்னால என்ன பண்ண முடியல, ஆண்டவர் கொடுக்க நினைச்சது உன்னால பெற முடியலையே. காரணம் என்ன சொல்லுங்க. வேணுதான் தாகமா தான் இருக்கிறீங்க, வசனத்தின் பிரகாரம் தான் போற. சிறுமியும் எளிமையுமானவர்கள் நீங்க தண்ணீரை தேடுறீங்க, தப்பே கிடையாது. நீங்க தண்ணீரை தேடிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா தேடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, முறை எங்க இங்க மாறுது. சொல்லுவாங்க, கேட்கிற ஒரு முறைன்னு சொல்லுவாங்கல்ல, ஐயா கொஞ்சம் தாங்கய்யா, சரி ஒரு முறை கொடுத்துருவோம், ஐயா கொஞ்சம் தாங்க. 2ஆம் முறை கொடுத்துருவீங்க. 3ஆம் முறை வந்து கேட்கறவங்க வந்து செய்ப்பா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, போனா போதுன்னு நான் என்ன பண்ண, உனக்கு இந்த 3 முறை என்ன பண்ணிருக்கிறேன், இந்த உதவியை செஞ்சிருக்கிறேன், 4வது முறை உனக்கு என்ன வருது, கொஞ்சம் தளர்றாங்க. ஆண்டவர் இடத்துல கேட்கறதுக்கு சில முறைமைகள் இருக்கு. 3 நாள் தண்ணி இல்லதான், கரெக்ட் தான்.
இஸ்ரவேல் ஜனங்க மாடு பிள்ளைகள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? தாகத்துல தவிக்கிறாங்க. கரெக்ட் தான், உன் தாகம் கர்த்தருக்கு தெரியும் தான், உன் பிரச்சனை கர்த்தருக்கு புரியும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆண்டவரிடத்துல கேட்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கும் சொல்றேன், எனக்கும் சொல்றேன். எனக்கும் அது கஷ்டம். அநேக முறை நானும் அதை மீறி இருக்கிறேன். நானும் பர்ஃபெக்ட்னு சொல்லல. சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது அந்த வழியை விட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்? கேட்கிற முறைகள் மாறி இருக்கு. ஆண்டவரிடத்துல பேசுற முறை மாறி இருக்கு. மரியாதையா பேசுற ஆள். அத வந்தவன நம்ம எப்படி பண்ணுவோம்? ஜெபம் ஃபர்ஸ்ட் வந்தவன முட்டி போடுவோம். ஞாபகம் இருக்கா? ஆரம்ப விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர் இருக்கிறீங்க. போனவன சர்ச்சில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் கீழே உட்காருவோம். அப்படிதானே? அது என்ன ஆராதனை நேரத்துல வந்தாலும் சரி, ஏது வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். எப்பவுமே எப்படி உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அடுத்து ஏன் உட்காந்துதான் ஜெபம் பண்ணுவோமா? நான் இப்போ படுத்துட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? பண்ணு சோத்திரம். படுத்துட்டு ஜெபம் பண்ணுவோம். இப்போ கும்பராட்சி படுத்துட்டு ஜெபம் பண்ணுவோம். ஏய் இப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, நீ பண்ணிட்டே இரு. சோத்திரம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ண ரைட்டு, அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டை தாண்ட ரைட்டு. இருக்கு நீ லிமிட்டை தாண்டினே இருக்கிற. இதை யார் பார்த்துட்டு தான் இருக்கிறா? ஆண்டவர் பார்த்துட்டே தான் இருக்கிறார். கேட்கிற முறைமைகள்னு ஒண்ணு இருக்கு. உனக்கு வேணும்னா நான் தான் தாழ்ந்து போய் கேட்கணும். அப்படிதானே? வீட்டுக்கு ஒரு அமைச்சர் வராரு, வீட்டுக்கு மோடி வராரு, உனக்கு என்னப்பா வேணும் கேட்கிறாரு. பத்துன்னு சொல்லுவியா? எனக்கு இது வேணும், அது வேணும் சொல்லுங்க. அது வந்து இது வந்து இது வந்து இது பண்ணணும். சரி நான் போயிட்டு வரப்பா. பத்துன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஏன்? அவர் வந்தா என்ன பண்ணுவோம்? கனம் பண்ணுவோம். அப்படிதானே? எழுந்து போ, ரெடி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். யார் வரா? மோடி வரா, போன் ரெடி பண்ணுவோம், 4-5 போட்டோ எடுத்துக்கணும். இது எல்லாம் என்ன பண்ணுவோம்? ரெடி பண்ணுவோம். ஏன்னா வருது யாரு? பெரிய ஆளு. இவர் வராரு, அவரு வராரு, ரைட்டு, எல்லாம் வந்துட்டு போட்டோம். அவங்களுக்கு கொடுக்குற கணத்தை கொடுக்குறீங்க. கர்த்தருக்குன்னு ஒரு கடன் ஒண்ணு இருக்கு. அவரிடத்துல கேட்கறதுக்குன்னு ஒரு முறைமை இருக்கு. அவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, உண்மை. எனக்காக அவர் மரித்திருக்கிறார், உண்மை. ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு நேரத்துல ஒரு விதமா ஒண்ணு ஆசைப்பட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். முட்டி போட்டே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சேன், சும்மா முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம், உட்காந்து ஜெபம் பண்ணலாமே. ஐயோ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தப்பா நினைச்சுப்பாரு. முட்டில எதனா வந்தா நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணலாம் தான் யோசிச்சேன். முட்டில இப்படி கட்டி வந்து நின்றுட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். முட்டி போட்டுட்டே தூங்கிட்டு இருக்கிறேன். காலையில இருந்து பார்த்தா கட்டி வந்து பழுத்து போய் கிடக்கு. அதை சரி பண்ணி இப்ப எப்படி ஜெபம் பண்றேன் அப்படின்னா, காலை நீட்டிக்கிட்டே ஜெபம் பண்ணேன். ஆசைப்பட்டேன்ல, நீட்டிட்டு ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நீட்டிட்டு ஜெபம் பண்ணேன். காலை என்ன ஆயிடுச்சு? இப்படி ஆயிடுச்சு. அடுத்து யோசிக்கிறேன், ஏன் படுத்துட்டு ஜெபம் பண்ணக்கூடாதான்னு யோசிச்சேன். சொல்றேன். அடுத்து ஒரு பெரிய அடி. முதுகு திரும்பல, கை திரும்பல, படுத்த படுக்கையா. ஆண்டவர் பண்ணல, நான் ஆசைப்பட்டேன். என்ன ஆசைப்பட்டேன்? படுத்துட்டு ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். உட்கார்ந்து ஜெபம் பண்ணலன்னா ஆண்டவர் தப்பா நினைச்சுப்பார்ல. என் மகன் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். அப்போ அதுக்கான ஒரு முறை இருக்கு. நம்ம யோசிப்போம்ல, என் சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். அப்ப நம்ம ஆசைப்பட்டு படுத்துட்டு ஜெபம் பண்ணோம். இப்ப நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அது ஆசைப்பட்டது. இப்ப அடுத்து படுத்த படுக்கையா ஆயாச்சு. இப்ப ஜெபம் பண்ண இருக்கிறேன். அப்புறம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார, ஆசைப்பட்டது எல்லாம் தப்பு. என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி நான் பண்ணது தப்பு. ஏன்னா நான் அதுக்குன்னு ஒரு முறைமைகள் இருக்கு. கர்த்தரை தொழுது கொள்றதுக்குன்னு ஒரு முறைமை இருக்கு. என் சூழ்நிலையால என்ன பண்றாரு? கர்த்தர் பாக்குறாரு. உன்னால இப்ப நடக்க முடியாதா? உன்னால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியாதா? அமைச்சர் வந்தா எழுந்து உட்கார முடியுதுல, எழுந்து நிக்க முடியுதுல, விளங்குதுல? சோ அப்ப ஆண்டவர் சமூகத்துல நம்ம 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், அதனால நான் உட்கார்ந்து ஜெபம் பண்றேன் பாஸ்டர்னா ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம பண்றது 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ, அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு உட்கார்ந்துட்டோம்னா அதிகபட்சம் 5 நிமிஷம், 5 நிமிஷத்துக்கு படுத்துருவோம். அப்புறம் முறைமைகள்னு ஒண்ணு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி தேவைதான், ஆனா அவங்க எடுத்த ஸ்டெப்பு தப்பு. இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்லிட்டு அப்படி விளையாட்டா போயிடல. அதுக்குன்னு ஒரு முறைமையா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். நீங்க கேள்வி கேட்கல ஆண்டவரிடத்துல,
எப்படி கேட்கணுமோ அப்படிதான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஆண்டவரை தாறுமாறா கேட்பாங்க. கேட்டுட்டு எனக்கு சொல்லுவாங்க, அவர் எங்க அப்பா. செம்ம வெறி வரும். அப்பனை நீ இப்படிதான் பேசுவீங்க. அவர் எங்க அப்பா, நான் அப்படிதான் பேசுவேன். நீங்க யாரும், நீ வராத, இல்ல நீ வராத. இன்னொரு சகோதரி அவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவருக்கு 1000 இருக்கும், நீங்க என்ன பண்ணாத வராத. நம்ம சொல்லுவோம், நியாயமா பண்ணிட்டு இருக்கிற, இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பைபிள் படிக்க கூடாது, பைபிள் மூஞ்சிக்கு மேல வந்துருச்சு, ஒழுங்கா ஏதோ உட்காந்து ஜெபம் பண்ணு. ஏசப்பாக்கு எல்லாம் தெரியும். ஃபங்க்ஷனுக்கு இங்க இருந்து ஓட தெரியுது உனக்கு, கால் வெளியா ஃபங்க்ஷனுக்கான ஓட தெரியுதுல்ல. இங்க இருந்து உன்னால உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண முடியாதா? நீ பண்ற 5 நிமிஷத்துக்கு கூட என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒழுங்கா 1 நிமிஷம் ஜெபம் பண்றீங்க, அந்த 1 நிமிஷம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க. போன மாசத்துல வேற மாதிரி பேசிட்டு இருந்தேன், நல்லா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ உங்ககிட்ட அப்படியே இறங்கி வந்துட்டேன். 1 நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்க, அது ஒழுங்கா என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் அதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க உண்மையான மட்டும் நினைச்சுக்கோங்க, கர்த்தர் பக்கத்துல இருந்தா நான் அப்படி செய்வேனா, ஒரு அமைச்சர் இருந்தா நான் செய்வேனா, இவன் இருந்தா செய்வேனா, அவன் இருந்தா நான் செய்வேனா. சோ ஆண்டவர் என்ன பண்ண முக்கியத்துவத்தை கர்த்தர் விரும்புகிறபடி அவர் இடத்துல என்ன பண்ணுங்க, கேளுங்க. அவர் தான் சொல்றாருல, என்கிட்ட வருகிறவன் எப்படி வரணுமா, வசனம் சொல்லுகிறது, அவர் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை என்ன பண்ணுமா, தொழுது கொள்ளணுமா. அப்ப கர்த்தரை தேடுற நீ, பிரச்சனை கிடையாது. எப்படி தேடுற? யோவான் 4 அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம் வாசிங்க. யோவான் 4 23 24. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்வர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அவர் ஒரு விருப்பத்தை என்ன பண்ணியிருக்கார், வைத்திருக்கிறார். அடுத்த வசனம், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் அவர் என்ன பண்ணணும், தொழுது கொள்ளணுமா. சோ முறைமைகளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். இப்படிதான் தொழுகணும், இப்படி தொழுக கூடாது, இப்படி செய்யணும், அப்படி செய்யக்கூடாது. இதை நம்ம என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். ஆமென். சோ அப்ப ஆண்டவர் விரும்புகிறது போல நாம் செய்வோமானால் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாள் ஒருபோதும் அது தடைப்படாத. வசனம் சொல்லி, சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி, வசனம் சொல்கிறது, அது கிடையாமல். தண்ணீரை தேடுறாங்க, என்ன பண்ணது, கிடைக்கல. தண்ணீர் என்ன பண்றோம், கிடைக்கணும்னா அத எந்தெந்த வகையில தேடணுமோ அந்தந்த வகையில தேடினாதான் அதாவது என்ன பண்ணோம், கிடைக்கும். உங்க விருப்பத்தின்படி தேடாதீங்க, அவர் விருப்பத்தின்படி தேடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுதுகிறது.